தேசிய சிலம்பம் மற்றும் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் இரண்டாவது தமிழ்நாடு சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி கோவை எஸ்என்எஸ் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறுவர் முதல் முதியவர் வரை ஏராளமானோர் பங்கேற்றனர். போட்டியை சிலம்பம் தலைமை பயிற்சியாளர் நந்தகுமார் ஒருங்கிணைத்தார். ஒற்றை சிலம்பம், இரட்டை சிலம்பம், நடுகம்பு, ஒற்றை சுருள்வாள் வீச்சு, நெடுகம்பு, வேல்கம்பு வீச்சு, வாள் கேடயம், குத்து வரிசை, அடிமுறை, வாள்வீச்சு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. தமிழர் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் விதமாக நடைபெற்ற மாநில சிலம்பம் போட்டியில் குழந்தை முதல் முதியவர் வரை சிலம்பம் ஆடி அசத்தினர். நம்ம அகாடமி சார்பாக இரண்டாவது மாநில சிலம்ப போட்டி நம்ம கோயம்புத்தூர் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் வளாகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா 12க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் குழந்தைகள், அதாவது 4 வயது குழந்தைகள்லேருந்து 45, 50 வயது இருக்க அனைத்து மாணவர்களும் இந்த போட்டியில் கலந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா 3% இடஒதுக்கீடு கொடுத்தனால இன்னும் நிறைய குழந்தைகள் இந்த சிலம்ப விளையாட்டை விளையாடுறக்க ஆர்வமாக இருக்காங்க. அதுலேயும் பெண் குழந்தைகள் வந்து தற்காப்பு கலையில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதனால் எங்கள் சிலம்பம் குழு சார்பாக முதல்வராக எங்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரியில் வந்துட்டு நம்ம அடிமுறைக்கும் குத்து வரிசைக்கும் வந்துட்டு ஒரு ஆராய்ச்சி மையம் துவங்க போகிறதா இருக்காங்க. அதனால் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் வணக்கம், எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.